பழுதடைந்த கட்டிடங்களை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பழுதடைந்த கட்டிடங்களை இடிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? சலோமி வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்து இருக்கக்கூடிய கட்டிடங்களை மழைக்காலத்திற்கு முன்பாகவே இடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் மொத்தம் இருக்கக்கூடிய 337 கட்டிடங்கள் பாதுகாப்பற்றவை என சென்னை மாநகராட்சியால் கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 130 கட்டிடங்கள் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கட்டிடங்களில் 105 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டவையாக அடையாளம் படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 128 தனியார் கட்டிடங்களும் பாதுகாப்பு அற்றவையாகவும் அவற்றில் 69 கட்டிடங்கள் இடிக்கத்தக்கவையாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அரசின் இதர துறைகளை சேர்ந்த 79 கட்டிடங்கள் பாதுகாப்பற்றவை என அடையாளப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்டவற்றில் உள்ள கடைகளை உள்ளிட்டவைகளை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்களுக்கு முன்பாகவே பழுதான கட்டிடங்கள் இடிக்கவும் அதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சில நாள்களில் பழுதடைந்தான பாலான அந்த கட்டிடங்கள் இடிக்கும் பணி தொடங்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சலோமி, பழுதடைந்த கட்டிடங்களை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பழுதடைந்த கட்டிடங்களை இடிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? சலோமி வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்து இருக்கக்கூடிய கட்டிடங்களை மழைக்காலத்திற்கு முன்பாகவே இடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் மொத்தம் இருக்கக்கூடிய 337 கட்டிடங்கள் பாதுகாப்பு அற்றவை என சென்னை மாநகராட்சியால் கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 130 கட்டிடங்கள் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கட்டிடங்களில் 105 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டவையாக அடையாளம் படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 128 தனியார் கட்டிடங்களும் பாதுகாப்பு அற்றவையாகவும் அவற்றில் 69 கட்டிடங்கள் இடிக்கத்தக்கவையாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அரசின் இதர துறைகளை சேர்ந்த 79 கட்டிடங்கள் பாதுகாப்பற்றவை என அடையாளப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்டவற்றில் உள்ள கடைகளை உள்ளிட்டவைகளை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்களுக்கு முன்பாகவே பழுதான கட்டிடங்கள் இடிக்கவும் அதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சில நாள்களில் பழுதடைந்தான பாலான அந்த கட்டிடங்கள் இடிக்கும் பணி தொடங்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.